உலகத்தில் கிட்டத்தட்ட 12,000க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி தகவல்கள் சொல்லுது. ஆனால் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரான் அணு ஆயுதம் வைப்பது மட்டும்தான் பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அணு உலைகளை வைத்து அணு குண்டுகளை தயாரிக்கல, நாங்கள் எங்களுடைய மின்சாரம் மற்றும் எரிசக்திக்காகவும் எங்களுடைய நாட்டினுடைய பிற தொழில்களுடைய பயன்பாட்டுக்காகவும் தான் நாங்கள் அணு உலைகளை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லை, இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சின்னு சொல்லக்கூடிய சர்வதேச அணுசக்தி முகமையுமே கூட ஈரானில் போய் ஆய்வு பண்ணி, ஈரான் தங்களுடைய அணு உலைகள் மூலியமாக அணு குண்டுகளை தயாரிக்கவில்லை, அவங்க யுரேனியத்தை தான் சரி விட்டுறாங்க, அவங்க தான் பயன்படுத்திக்கிறாங்க, அவங்க அணு குண்டுகளை தயாரிக்கவில்லை அப்படின்னு சொல்லி அவங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அவங்க மட்டும் இல்லை, நீங்கள் அமெரிக்க உளவுத்துறையை சேர்ந்த அதிகாரி கூட துளசி கப்பாட்டுங்கிறவங்க, நீங்கள் ஈரான் அணு உலை மூலியமாக அணு ஆயுதங்களை தயாரிக்கவில்லை, அதுக்கு எந்த முகாதாரம் இல்லை அப்படின்னு தான் அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இவங்க சொன்னதுக்கப்புறம் ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படின்னா, அவங்க என்ன எங்கள் அமெரிக்காவோட உளவுத்துறை சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை, நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், ஈரானை அழிக்கணும் முடிவு பண்ணிட்டோம், ஈரான் மீது தாக்குதல் முடிவு பண்ணணும்னு சொல்லி நானுமே இஸ்ரேலுமே முடிவு பண்ணியாச்சு, அதனால் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னதுக்கு பிற்பாடு அவங்க அமெரிக்க உளவுத்துறையை சேர்ந்த துளசி கப்பாட்டு என்னன்னா அவங்களுடைய கருத்துக்கு பின்வாங்கினாங்க. அவங்க சொன்ன கருத்துக்கு பின்வாங்கினாங்க. என்னன்னா, நான் சொன்னதை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க, நான் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லலை அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு சொன்ன கூற்றுக்கு மாறாக அவங்க சொன்னாங்க. இப்படி ஈரான் அணு உலைகள் மூலமாக அணு ஆயுதங்களை தயாரிக்கவில்லை அப்படின்னு சொல்லி சர்வதேச அணுசக்தி முகமையும் சொல்லி கூட அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானில் அணு ஆயுதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி தாக்குதல் நடத்தினாங்கன்னா அதுக்கு பின்னாடி என்ன நோக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா இதே போல தான் ஈராக்லேயும் அணு ஆயுதம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் சதாம் ஹுசேனை தூக்கில் போட்ட வரலாறை நம்ம பார்த்தோம். இப்பயுமே ஈரான்ட்ட அணு ஆயுதம் இருக்குன்னு சொல்லி அமெரிக்கா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா என்ன சொல்லுது அப்படின்னா, நீ அணு ஆயுதங்களை தயாரிப்ப அப்படிங்கிற அச்சம் அமெரிக்காவுக்கு இருக்குது. இன்னொன்று, நீ அணுமின் நிலையங்களை நீங்கள் சொந்தமாக நடத்தக்கூடாது, அணுசக்தி நிலையங்களை, உங்களுக்கு எது தேவைனாலும், மின்சாரம் தேவைனாலும் எரிசக்தி தேவைனாலும் அமெரிக்கா நாங்கள் கொடுக்குறோம், அதை நீங்கள் வாங்கிக்கோங்க, நீங்கள் தனிப்பட்டு செயல்படக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் தான் அமெரிக்காவிட்ட இருக்குது. அப்போ இதுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா வணிகம் அப்படின்னு தான் முக்கியமாக இருக்குது. நீ எந்த ஒரு போருமே நமக்கு மேம்போக்கா இது ஒரு மத ரீதியாவோ இல்லை இந்த நாடுகள் ஆரம்பத்துலேருந்து பகையோ அப்படின்னு சொல்லப்படும். ஆனால் எந்த ஒரு போருக்கு பின்னாடியும் வணிகம் என்பது முக்கியமாக இருக்கும். அதுபடி பார்த்தோன்னா இந்த போருக்கு முன்னாடி முக்கியமாக இருப்பது வணிகம் தான். தன்னுடைய லாப வெறி, தான் இந்த நாடுகளில் ஒரு பெரும் வல்லரசாக திகழணும் அப்படி இருக்காண்டி எண்ணெய் வளங்களை ஃபுல்லாக சுரண்டுறது. அதுபோக இந்த மத்திய கிழக்கு நாடு ஈரான், ஈராக்கு, ஏமன் போன்ற பல நாடுகள் எண்ணெய் வளங்களை சுரண்ட முடியல அப்படின்னா உள்நாட்டுக்குள்ளேயே கலவரங்களை ஏற்படுத்துறது. தலிபான், அல்கொய்தா போன்ற தீவிரவாதங்கள் இயக்கத்தை வளர்த்து உள்நாட்டுக்குள்ள கலவரத்தை ஏற்படுத்தி பெரும் பிரச்சனையை ஏற்படுத்துங்கிறது அமெரிக்கா தொடர்ச்சியாக நடந்துகிட்டு வருது. அதன் ஒரு பகுதியாக தான் இப்பையும் ஈரான் தனிப்பட்டு அணு உலைகளை தயாரிக்கக்கூடாது, அவங்க தண்ணீர் அடைஞ்சிடக்கூடாது, எதுனாலும் நம்மளை சார்ந்தே இருக்க வேணும் அப்படிங்கிற ஒரு அமெரிக்காவினுடைய விருப்பத்தினால தான் இப்படிப்பட்ட ஒரு போரையும் நடத்திட்டு இருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியுது.